எடப்பாடி பழனிசாமியை முழுங்கிடுவாங்க, எடப்பாடி பழனிசாமி எம்பிஐக்கு இவங்க முதலமைச்சர் ஆயிடுவாங்கன்னா அப்ப டிஎம்கே கூட்டணி தோற்க போது முடிவாயிட்டாங்க. ஒரு அடிப்படையான கேள்வி வருது. இவர்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற நம்ம கண்ணூடா பாக்குறோம். காங்கிரஸ் கூட சேர்ந்த பிறகு கூட அது கீழே எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. பிஜேபி ஏடிஎம்கே சண்டை பழைய சண்டையா மாறி போச்சு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக சண்டை கூட பழைய சண்டையா மாறி போச்சு. லேட்டஸ்ட் சண்டையா நிக்கிறது இங்க நம்ம பாப்போம்ல. போன வாரம் நம்ம பேசுறோம் மறந்துருப்போம். ஆனா நேத்து அவன் பயங்கரமான வார்த்தை பேசினா மறக்க மாட்டேன். சோ லேட்டஸ்ட் எதுவோ அதான் நிக்கிறோம். அப்ப லேட்டஸ்டா நிக்கக்கூடிய சண்டை காங்கிரஸ் திமுக சண்டையா இருக்குது. அது கிரவுண்ட்ல எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிற பார்க்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்டரியா இருப்பாங்களா, யாராவது காலவாரி விடுவாங்களாங்கிறது we have to wait and watch. அந்த பக்கம் இருக்கும்போது அவருக்கு நல்லா தெரியுது நமக்கு ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. நமக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. அண்ட் இந்த கமெண்ட் போட்ட ரெண்டு பேருமே திமுக கூட்டணி விரும்பாதவர்கள். அது நம்ம கண்ணுல திமுக கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறது. என்னைக்கு அந்த கூட்டணி அமைஞ்ச போது கூட திரு மாணிக் தாக்கூர் போறாரு, மே நாட் பி டுடே பட் ஃபார் ஷூர் சம் டே அப்படி. நாங்க என்னைக்கா ஒரு நாள் நாங்க பிடிக்க மாட்டோம். ஒரு காரை பார்த்து ஒரு இளைஞர் ஒரு லக்ஸரி எதேச்சியா போட்டேன்னு சொல்லியிருக்காரு சார். எதேச்சியா போட்டதான், அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. எதேச்சியா போட்டதான் கரெக்டா. நம்ம அது பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு. அவர்களாம் ஒண்ணும் கிடையாது.